அடிக்கடி தலைவலி வருவதற்கு தூக்கமின்மை ஒரு காரணமாக இருக்கிறது. தூங்குவதால் என்ன நடக்குதுன்னா, நம்ம உடல் உழைப்பினால் பகல் ஃபுல்லாக உடல் உழைக்கிறோம் அப்படின்னா உடம்புல வலி இருக்கும். அந்த வலி தூக்கத்தில் வெளியேறுகிறது. நல்லா தூங்குனா உடம்புல உள்ள எல்லா வலியும் வெளியே போயிடும். நல்லா தூங்கவில்லை என்றால் பகலில் நம்ம உடல் உழைப்பதால் உடலில் ஏற்படுகிற வலி என்பது உடலிலேயே தங்கி விடுகிறது. அந்த வலி என்பது ஒரு கழிவு. வலி என்பது ஒரு கழிவு மாதிரி, அது வெளியே போகணும். தூக்கத்தின் போது அது வெளியே போகணும். உழைப்பினால் வலி என்பது உருவாகிறது. அது ஒரு கழிவு மாதிரி. தூக்கத்தின் போது அது நல்லா தூங்கும்போது உடம்புலேருந்து அது வெளியே போகணும். அந்த கழிவு நல்லா தூங்கலை அப்படின்னா நமக்கு சரியாக தூக்கமின்மை பிரச்சனை இருக்குது. நல்ல ஒரு ஆழ்ந்து அசந்து ஒரு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா உடம்புல உள்ள அந்த வலி என்கிற கழிவு உழைப்பினால் ஏற்பட்ட வலி என்கிற கழிவு உடம்பை விட்டு வெளியே போகாமல் உடம்புலே தங்குது. ஒவ்வொரு நாளும் தங்கிக்கிட்டே இருக்குது, சேகரிக்கப்படுகிறது. வலி கழிவு என்பது நல்லா தூங்காதனால, தூக்கம் வராதனால உடம்புலே அது தங்கிக்கிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா உடம்பு சூடாகுது. கழிவு உடம்புல தங்கணும். அதாவது திடக்கழிவு, நிறைய கழிவு இருக்குது. அதில் ஒரு கழிவு தான் இந்த வலி கழிவு. கழிவுகளில் நிறைய கழிவு இருக்குது. என்னென்னா, இப்போ வெளிப்படையாக பேசலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தினசரி வாழ்க்கை நம்ம வெளிப்படையாக பேசலை. கடந்த கால சம்பவங்கள் நம்ம யார்ட்டையுமே வெளிப்படையாக பேசாமல் அதை ரகசியமாக வைக்கும்போது அதுவும் ஒரு கழிவாக மாறிவிடும். அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு சுதந்திரமாக நம்ம வாழ முடியாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம நம்பிக்கையானவங்ககிட்ட வெளியே சொல்லிடணும். இல்லைன்னா அது ஒரு கழிவாக மாறி அதுவும் நமது உடலில் பிரச்சனை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு காரணமாக இருக்கும். அது மாதிரி கழிவுங்கிறது வெறும் சாப்பாட்டு கழிவு தான் நினச்சிக்காதீங்க. உணர்வு கழிவு, அது உணர்வு கழிவு. நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லியாகணும். நம்பிக்கையானவரிடம் ஒப்புவிக்க வேண்டும். உண்மையானவரிடம் அது வெளிப்படையாக சொல்லணும். அப்போ தான் அது நம்ம மனசு எப்பவும் காலியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்பப்போ நடந்த சம்பவங்களை வெளியே சொல்லிடணும். அதுக்கு பேர் என்னதுன்னா மனசை சுத்தப்படுத்துவது என்று அர்த்தம். இல்லைன்னா அந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அதை நம்ம வெளியே யார்கிட்டையுமே சொல்லலை, ரகசியம் காட்கிறோம் என்றால் அந்த சம்பவங்களே ஒரு குப்பைகளாக உடலில் தங்க ஆரம்பித்துவிடும். அது ஒரு கழிவு. அதுவும் அந்த கழிவு உணர்வு கழிவு, வலி கழிவு, அப்புறம் திடக்கழிவு. உணவுகளை சாப்பிட்றோம், அது ஒரு கழிவு. திரவ கழிவு, வியர்வை மூலமாக அது வெளியேறுகிறது. இப்படி உடலில் நிறைய கழிவு இருக்குது. அது அப்புறம் வாயு கழிவு, வாயு குசு வெளியே போகிறது. இப்படி நிறைய கழிவுகள் இருக்குது. இது எல்லாமே உடம்பை விட்டு வெளியில் போயிடணும். அப்போ தான் அந்த உடம்பு நல்லாயிருக்கும். அது மாதிரி வலி கழிவு என்பது உடல் உழைப்பதனால் நமக்கு வலி ஏற்படுகிறது. அந்த வலி நல்லா தூங்கும்போது அது உடம்பை விட்டு வெளியே போகுது. நல்ல தூக்கம் வர்றதில்லை, எனக்கு ஆழ்ந்த அசந்து தூக்கமே வர்றதில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கள, அவங்களுக்கு அந்த வலி என்பது வெளியே போகாமல் உடலிலே தங்கும். அது தங்கும்போது உடம்பு சூடாகும். நல்ல தூக்கம் இல்லைன்னா உடம்பு சூடாகிடும். அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாது, சோம்பேறியாக இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்க. உடம்பு சூடாகிறதுனால அடிக்கடி தலைவலி வரும். அந்த வலி கழிவு நல்ல தூக்கம் வரலன்னா அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அடிக்கடி தலைவலி வருதா, அவங்ககிட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குகிற தூக்கம் அவர்களுக்கு வருவதில்லை. அப்படி வராமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் கேட்டால் தெரிஞ்சுக்கலாம். அவங்க நல்லா தூக்கம் வரலையா, அப்போது நீங்கள் நல்லா தூங்குவதில்லை. நல்லா தூங்காமல் இருப்பதும் அது ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நல்லா தூங்கிட்டாலே ஒருத்தருக்கு தலைவலி என்பது வராது, அடிக்கடி தலைவலி வராது. ஒருத்தர் நல்ல தூக்கம் வரலன்னா தலைவலி வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக போவதற்கு ஒரு நாள் ஆகும். இன்றைக்கி தலைவலி வந்துன்னா அந்த தலைவலி வந்துருச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு அவங்க தலையை விட்டு போகாது. ஒரு நல்ல தூக்கம் வராதவர்களுக்கு இதுக்கான அறிகுறி. யாருக்கு நல்ல தூக்கம் வரலையோ அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். அப்படியே தலைவலி வந்துட்டாலும் அந்த தலையை விட்டு அந்த வலி போவதற்கு ஒரு நாள் இல்லை 1.5 நாள் ஆகும். அவ்வளோ ஈஸியாக போகுது. அதே நல்லா அசந்து தூங்குறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தலைவலி நல்லா அசந்து தூங்குறாங்க. எப்போ இரவு படுத்தாலும் அருமையாக படுத்து தூங்குறாங்க, அசந்து தூங்குறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தலைவலி வராது. தலைவலி வந்தாலும் ஒரு மணி நேரத்துலேயே 2 மணி நேரத்துலேயே சரியாக போயிடும். ஏதாவது சின்னதாக ஒரு வைத்தியம், ஒரு சூடாக ஒரு வெந்நீர் குடித்தா கூட, ஒரு வெந்நீரில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை குடித்தா கூட, அது மாதிரி குடித்தா கூட தலைவலி சரியாயிடும். அந்த அளவுக்கு இல்லை, எதுவுமே பண்ணாமல் சும்மா எங்கேயாவது ஒரு தனியாக நடந்து போயிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு தலைவலி சரியாயிடும்.
அவங்க வந்து நல்லா தூங்குறவங்களுக்கு தலைவலி அவ்வளோ எளிதாக வராது. வந்தாலும் உடனே போயிடும், ஓரிரு மணி நேரத்தில் போயிடும். யாருக்கு அடிக்கடி தலைவலி வரும்னா, நல்ல தூக்கம் இல்லை என்றால் அவர்களுக்கு தலைவலி வரும். ஏன்னா அவர்களோட உடலில் வலி என்கிற கழிவு இருக்குல்ல, உழைப்பினால் ஏற்படுகிற வலி என்கிற கழிவு தூக்கத்தின் போது தான், ஆழ்ந்து அசந்து தூங்கும்போது தான் உடம்பை விட்டு வெளியே போகும். அப்படி அவர்களுக்கு ஆழ்ந்து அசந்து தூங்குகிற அனுபவம் அவர்களுக்கு இல்லாததால், தூக்கமின்மை பிரச்சனை அவர்களுக்கு இருப்பதால், அவர்கள் உடலில் உழைப்பினால் ஏற்பட்ட வலி என்பது உடலிலேயே தங்கிவிடுகிறது. அதனால் உடம்பு சூடாயிடும். நல்லா தூங்கலைன்னா உடம்பு சூடாயிடும். உடம்பு சூடு அளவுக்கு அதிகமாக சூடாகிவிடும். அது வந்து அவர்களுக்கு தலைவலி அடிக்கடி வருவதுக்காக வந்தாலும் அவ்வளோ ஈஸியாக போகாது. அதனால் தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மாதிரி மலச்சிக்கல் வந்தாலும், தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு வந்து மலச்சிக்கலும் இருக்கும். அதனால் வந்து ஏன்னா நல்ல ஓய்வு எடுக்கும்போது தான் உடல் உறுப்புகள் எல்லாமே ஓய்வு எடுக்குது. மலக்குடல் ஓய்வு எடுக்குது, இரைப்பை ஓய்வு எடுக்குது, இதயம் ஓய்வு எடுக்குது. இதயம்னா அது தூக்கத்திலும் அதற்குன்னு ஒரு ஓய்வு இருக்குது. ஒரு விழிப்பு நிலையில் அதோட உழைப்பு வேறு விதமாக இருக்கிறது. தூங்கும்போது அதோட உழைப்பு வேறு விதமாக அதுதான் அதுக்கு ஒரு ஓய்வு. தூங்கும்போது எல்லா உறுப்புகளும் ஓய்வு எடுக்குது, ஓய்வு எடுத்துக்கொண்டே உழைக்கிறது. இதயத்தை அது மாதிரி சிறுநீரகம் எல்லாமே ஓய்வு எடுக்குது. நல்ல தூக்கம் என்பது அற்புதமான மருத்துவம். நல்ல தூக்கம் இல்லை என்றால் உடல் உறுப்புகள் முழுமையாக ஓய்வு எடுக்காமல் ஒழுங்காக எல்லா உறுப்புமே ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ மலச்சிக்கல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவும் உடம்புல அந்த கழிவு தேங்கிக்கிட்டே இருக்குது. மலச்சிக்கல் ஏற்படுதுன்னா திடக்கழிவு, உணவு கழிவு என்பது உடம்புலே தங்கி அதனால் உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகி அதுவும் அடிக்கடி தலைவலி வருவதற்கு காரணமாகிறது. அளவுக்கு அதிகமாக சூடாகும்போது நல்ல தூக்கமும் வராது. இப்படி எல்லா பிரச்சனையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அதனால் மலச்சிக்கல் வந்துன்னா அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வராது. நல்ல தூக்கம் வரலன்னா அவங்களுக்கும் அடிக்கடி தலைவலி வரும். வந்தால் அவ்வளோ ஈஸியாக போகாது. அதனால் நல்ல தூக்கம் வந்துடுச்சுன்னா மலச்சிக்கல் கூட வராது. மலச்சிக்கல் வரலன்னா அவங்களுக்கு நல்ல தலைவலியும் அடிக்கடி வராது. நல்ல தலைவலி வர்ற பிரச்சனை வந்து அதற்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதுவும் வந்து தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சாலே 1 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி அல்லது 3 லிட்டர் தண்ணி அது மாதிரி குடிச்சிடணும். அப்படி தண்ணி குடிக்கலைன்னா கூட உடம்பு சூடாயிடும். சூடான நிலையில் நம்ம வந்து அங்கங்கே போயிட்டு வர்றது, உடலை இயக்குவது, அது வந்து தலைவலி வருவதற்கு காரணமாகிவிடும். அதனால் உடம்பை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும். தலையை வந்து அளவுக்கு அதிகமாக சூடாக அனுமதிக்கக்கூடாது. தலையில் நல்லெண்ணெய் தடவுறது ஆண்களுக்கு நல்லது. பெண்களுக்கு தலைவலி வர்றவங்களுக்கு நல்லெண்ணெய் தடவலாம், பெண்களாக இருந்தாலும். இது வந்து தலைவலி வருவதற்கு முன்பே தடுத்து விடும். அது மாதிரி இந்த கொசுவத்தி சுருள், கொசுவத்தி மஸ்கிட்டோ ஆயிலு, கரண்டில் ப்ளக்கில் சொருகி மாட்டிட்டு சுவிட்சை போட்டால் அதுலேருந்து ஒரு ஆவியாகி போகுமே கொசுவை விரட்டுகிற அந்த மஸ்கிட்டோ லிக்விட் ஆயில், அது வந்து மிகப்பெரிய விஷம். அது மாதிரி கெமிக்கல் வந்து அது மூளைக்கு ஒத்துக்காது. கெமிக்கல் யாருக்கு ஒத்துக்காது அப்படின்னா, கெமிக்கலோட பாதிப்பு அது சுவாசத்தில் கலக்கும்போது அது தலைவலியாக மாறும். ரொம்ப எளிமையானவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு வெறுப்பாக இருக்கும். அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு இயற்கை தான் ரொம்ப பிடிக்கும், அமைதி ரொம்ப பிடிக்கும். ஒரு நகர வாழ்க்கை பிடிக்காது, கிராம வாழ்க்கை தான் பிடிக்கும். அது மாதிரி கெமிக்கல் ஸ்மெல்லு பிடிக்காது. கெமிக்கல் வந்தாலே அவங்களுக்கு வந்து கெமிக்கல் ஸ்மெல் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்தால் தலைவலி வந்துடும். அதனால் வந்து எந்த ஒரு வடிவிலும் சரி, ஒரு பவுடரோட ஸ்மெல்லு, ஒரு சென்ட்டு, இதெல்லாம் கூட தலைவலி ஏற்படுத்தும். அதனால் இயற்கையான ஒரு வாசனை, இயற்கையான ஒரு காற்று, இதுதான் வந்து சிலருக்கு பிடிக்கும். மற்றபடி செயற்கையான வாசனை இருக்குல்ல, சென்ட்டு, பவுடரு, முகத்துக்கு பூசுகிற பவுட்ரு, அப்புறம் வந்து இந்த கொசுவத்தி சுருளோட வாடை, அப்புறம் வந்து இந்த மஸ்கிட்டோ லிக்விட் ஆயில், அப்புறம் நகரத்தில் உள்ள அந்த காற்று, இதெல்லாம் கூட அடிக்கடி தலைவலி வருவதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் தலைவலி வரக்கூடாதுன்னா அதுக்கு தகுந்தாற் போன்று நாம் ஒரு இடத்தை நோக்கி நாம் குடிபெயர வேண்டும். கிராமங்களை நோக்கி அல்லது இயற்கை சூழ்நிலை உள்ள ஒரு நகரங்களை நோக்கி, சிறுநகரங்களை நோக்கி, கிராமங்களை நோக்கி குடிபெயர்வது நல்லது. அமைதியான சூழலுக்கு, சுத்தமான காற்று இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அப்போ தான் நமக்கு அடிக்கடி தலைவலி வருதா அதுலேருந்து நாம் தப்பிக்கலாம். அது மாதிரி நாம் வசிக்கிற அறை இருக்குல்ல, அதில் நல்ல காற்றோட்டம் தாராளமாக உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும், வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும்.
சும்மா வந்து ஃபுல்லாக ஒரு அறையில் இருக்கீங்க, நல்ல ஜன்னலை எடுத்து மூடிட்டு நீங்கள் உள்ளே படுத்து தூங்குறீங்கன்னா, ஒரு சின்ன அறையில் ஒரு 10க்கு 10 அறையில் நீங்கள் படுத்து தூங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த அறையில் வந்து நீங்கள் சுவாசிக்கிற காற்று அப்படியே சுழந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் திரும்ப திரும்ப சுவாசிக்கிட்டு இருப்பீங்க. கழிவு புகை நீங்கள் வந்து சுவாசித்து வெளியே விடுறது வந்து கழிவு. அந்த கழிவு வந்து வெளியே போகாமல், வெளியில் இருக்கிற காற்று உள்ளே வர முடியாமல், அப்போது அந்த கழிவு காற்றையே நீங்கள் சுவாசித்து வெளியே அனுப்பி அந்த கழிவு காற்றையே திரும்ப திரும்ப சுவாசிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அதுவும் உடம்புக்கு சூடாகி உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காம அதுவும் தலைவலி வருவதுக்கு காரணம். அதனால் நீங்கள் வசிக்கின்ற அறை வந்து காற்றோட்டமாக இருக்க வேண்டும். தாராளமாக உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும், வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும். அந்த மாதிரியான ஒரு அறை இருக்கணும். சும்மா ஏசி அதெல்லாம் வந்து ஏசியில் வந்து வெளியே இருக்கிற காற்று அது உள்ளே தாராளமாக வருதா எனக்கு அது தெரில. அதனால் ஃபுல்லாக அடைச்சிருவாங்க. அதனால் வெளியே இருக்கிற காற்று தாராளமாக உள்ளே வருதா, உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகுதா, அதற்கான வசதிகள் அந்த ஏசியில் இருக்குதா, அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏசியையும் தவிர்த்துருங்க. அதனால் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும். இதுவும் தலைவலி வருவதற்கு காரணமாக இருக்குது. இந்த கழிவு உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகணும், வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும். நாம் வந்து ஒரு திறந்த வெளியில் ஒரு அறையில் வசித்தால் கூட நாம் வந்து ஒன்றும் அடைபட்டு கிடைக்கவில்லை. நாம் வெளி உலகத்தை தாராளமாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு நாம் வசிக்கின்ற அறையில் வாய்ப்பு இருக்கிறது. வெளி உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு இயற்கை காட்சி வெளியில் உள்ளந்து வெளிச்சமாக இருக்கணும். இந்த உலகம் வெளிச்சமாக தெரியணும், பசுமையாக இருக்கணும். அது நம்ம அறைக்குள்ளே இருக்கும் பொழுது வெளியே பார்க்கும்போது வெளிச்சமாகவும் பசுமையாகவும் இந்த உலகம் வெளிச்சமாக தெரிய வேண்டும். அதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும், மன அழுத்தத்தை ஏற்படாமல் செய்து தலைவலி உருவாகுவதை தடுக்கும். நீங்கள் ஒரு அடைபட்டு கிடக்கிறீர்கள், ஒரு அறைக்குள் ஜன்னலை எப்பொழுதும் மூடியே வைத்திருக்கிறீர்கள், வெளி உலகை உங்களால் பார்க்கவே நீங்கள் விரும்பவில்லை, பார்க்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படவில்லை அப்படின்ற உங்களுக்கு அதுவே ஒரு தலைவலியாக மாறும். அதனால் தலைவலிக்கு மருத்துவங்கிறது பல்வேறு கோணங்களில் நீங்கள் ஒரு தலைவலி வந்துச்சா இல்லை தலைவலி வரவே கூடாதுன்னா தினமும் ஒரு திறந்த வெளியில் ஒரு அரை மணி நேரம் தனியாக நடந்து செல்லுங்கள். உங்கள் மூளைக்கு வந்து விடுதலை கொடுங்கள். பிறரிடம் பேசுவதிலிருந்து பிறரை பார்ப்பதிலிருந்து விடுதலை கொடுத்து தன்னந்தனியாக நடந்து செல்லுங்கள். சுதந்திரமாக யோசியுங்கள், சிந்தியுங்கள். அது கூட தலைவலி வருவதை முன்கூட்டியே தடுத்துவிடும். அந்த அளவுக்கு நம்மலாம் காடுகளில் திறந்த வெளியில் வாழ்ந்தவர்கள் தான். குரங்குகளாக விலங்குகளாக வாழும்பொழுது காடுகளில் திறந்த வெளியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். குடிசையெல்லாம் அப்புறமா தான் நம்ம கட்டணும். குடிசையெல்லாம் எப்போ மனம் எனும் நோய் ஏற்பட்ட பிறகு தான் நாம் வந்து குடிசையை வந்து நம்ம கட்ட தொடங்கணும். அதற்கு முன்பு அப்போ நம்முடைய இயல்பு, நம்முடைய தேடல் எல்லாமே வந்து திறந்தவெளி காடுகள். இதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். நம்முடைய உள்ளார்ந்த விருப்பம் என்பது திறந்த வெளியில் காடுகளில் இயற்கை சூழ்நிலையில் வாழக்கூடியது தான் நமது இயல்பு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதற்கு முரணாக நம்ம வந்து காங்கிரீட் காடுகள், இதில் வந்து காங்கிரீட் வீடுகளில் ஒரு அடைபட்டு கிடக்கும்போது அது அடிக்கடி தலைவலி வருவதற்கு அதுவும் ஒரு காரணம். அது மாதிரி பெயிண்டோட ஸ்மெல்லு, ஏதாவது பெயிண்ட் அடிக்கிறாங்க அதோட வாசனை கூட தலைவலி வரும். தலைவலி வந்தால் குணப்படுத்துவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா லெமன் டீ குடிக்கலாம். லெமன் டீ குடிச்சிங்கன்னா தலைவலி குணமாகிவிடும். அது மாதிரி ஒரு வெந்நீரில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து ஒரு அமுக்கரா பொடி சூரணத்தை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதை நீங்கள் வந்து மெதுவாக ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் குடிச்சிங்கனாக்கா தலைவலி வந்து சரியாயிடும். பொதுவாக தினமும் அமுக்கரா சூரணம் எடுத்துக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும். தலைவலி என்பது உங்களுக்கு வராது. முதல்ல வந்து நல்ல தூக்கம்தான் தலைவலிக்கு அற்புதமான மருந்து. நன்றாக தூக்கத்தை நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அடிக்கடி தலைவலியே வராது. இல்லை ஒரு முறை தலைவலி வருவதற்கு உங்களுக்கு மாதக்கணக்காக தேவைப்படும். அதனால் வந்து தலைவலி என்பதே உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் நன்றாக தூங்குவதற்கு மருத்துவத்தை எடுங்க. அது எல்லா வித பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீர்க்கும். உடம்பில் உள்ள எல்லா வித மலச்சிக்கல் இல்லாமல் போகும். நல்ல தூங்குவதற்கான மருத்துவத்தை நீங்கள் தேடுங்கள். அது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருவதற்கான வாய்ப்புகளை முற்றிலும் தவிர்த்துவிடும். நன்றாக தூங்க வேண்டுமென்றால் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும்போது குளிச்சுட்டு போய் தூங்கணும். சுத்தமாக போய் தூங்கணும். ஏதாவது யோகாசனம் செஞ்சுட்டு தூங்கணும். அப்போ வந்து உடம்பில் வந்து நல்ல ரத்த ஓட்டம்லாம் தடையின்றி போகும். அதனால் ஒரு இரவு நேர தூக்கம் அற்புதமான தூக்கமாக மாறும். கெட்ட கனவுகள் எதுவும் வராது.
ஒரு தூய்மையான உடலோடு தூங்கும்போது நீங்கள் அற்புதமாக உங்கள் தூக்கங்கிறது அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து இரவு நேரத்தில் குளிக்காமல் போய் தூங்குறீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக பிசு பிசுன்னு இருக்கும், அரிக்கும், ஒரு அசௌகரியமான தூக்கத்தை அனுபவிப்பீர்கள். அதனால் இதெல்லாம் வந்து தலைவலிக்கு காரணமாக இருக்கிறது. அதனால் தலைவலியை சரி பண்ணணும் அப்படின்னா நன்றாக தூங்குவதற்கான வழிகளை தேடுங்கள். நன்றாக தூங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா தலைவலி வராது. தலைவலி வரலன்னு சொல்லிட்டு தலைவலிக்குன்னு டைரெக்டாக மருத்துவத்தை பார்க்காதீங்க. எது தலைவலி வருவதற்கு காரணம் தூக்கமின்மை மிக முக்கிய காரணம். தூக்கமின்மைக்கு என்ன காரணம்? உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கலாம், அதனால் உடல் சூடு அதிகரிக்கலாம். தூக்கமின்மை இருக்கலாம், அதனால் உடல் சூடு அதிகரிக்கலாம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரச்சனைகள். ஒருத்தர்கிட்ட மலச்சிக்கல் இருக்குன்னா அவருக்கு தூக்கமின்மை இருக்கும். அப்போது 2 பேருக்குமே வந்து உடல் சூடு அதிகமாகவும் இருக்கும். அதனால் வந்து நல்லா தூங்கினாலே உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, தலைவலியும் அடிக்கடி வராது, உடல் சூடும் அளவுக்கு. அதனால் வந்து நன்றாக தூங்குவதற்கான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். உடல் சூட்டை அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்கிற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், பப்ஸு, சமோசா, பஜ்ஜி, பரோட்டா, மாமிச உணவு, மீன் உணவு, மசாலா உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இது வந்து உடல் சூட்டை அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்லும். உங்களுக்கு தூக்கமின்மையை ஏற்படுத்தும். உடலில் கழிவுகள் தேங்க ஆரம்பித்து விடும், முழுமையாக வெளியேறாது. நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மலிவான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் முழுமையான கழிவு வெளியே போகாது. இந்த மலிவான உணவுகளில் உள்ள அசுத்தமான ஊட்டச்சத்து உடலில் உள்ள இரத்தத்தில் கலந்துவிடும். உடல் முழுக்க அது கலந்துவிடும். அது உடலில் வந்து சூட்டை ஏற்படுத்தி அடிக்கடி தலைவலி வருவதற்கு அதுவே காரணமாகிவிடும். நல்ல தூக்கம் வருவதையும் இது தடுத்து விடும். அதனால் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், தயிர், மோர், பால் இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டாலே உங்களுக்கு உடல் சூடு அதிகமாகாது. உடல் சூடு எப்போவுமே கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும். முடி உதிர்தல் பிரச்சனை இருக்காது, நல்ல தூக்கம் வரும், மலச்சிக்கல் இருக்காது, தலைவலி என்பது வரவே வராது. அந்த அளவுக்கு நீங்கள் தலைவலியை விட்டு விடுதலை அடைந்து விடுவீர்கள். அதனால் வந்து தலைவலி ஏற்படுகிறது, அடிக்கடி தலைவலி வருகிறது என்று நேரடியாக தலைவலிக்கு வைத்தியம் செய்யாதீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் வேறாக மூல காரணமாக இருக்கிற அந்த தூக்கமின்மை, உடல் சூடு அதிகரிப்பது. எதனால் உடல் சூடு அதிகரிக்கிறது? தூக்கமின்மையால், மலச்சிக்கலால், உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறாமல், வலிக்கழிவு, உணர்வு கழிவு, அதாவது வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களை பிறரிடம் சொல்ல வேண்டும். அப்போ மனசு சுத்தமாகும். அதனால் மனசு குளிர்ச்சி அடையும். மனசுலேயே போட்டு வச்சுருந்தோம்னா மனசு சூடாயிடும், வன்முறை உணர்ச்சி ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யார்கிட்டையுமே சொல்லலைன்னா அந்த சம்பவங்கள் நமக்குள்ளே இருந்து அது வந்து நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும், ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்தும். மனசு வந்து சுத்தமாக இருக்காது, சூடாயிடும், உடம்பு சூடாயிடும். அதனால் வந்து உடல் சூடாவதற்கு நிறைய காரணம். அது மாதிரி பகல் நேரத்தில் உழைத்ததனால் உடலில் ஏற்பட்ட வலி தூக்கத்தின் போது முழுமையாக வெளியேறுகிறது. நல்லா தூக்கம் வருவதில்லை எனும்போது அந்த உடலில் ஏற்பட்ட உழைப்பினால் ஏற்பட்ட அந்த வலி என்பது உடலை விட்டு வெளியே போகாமல் உடலிலேயே தங்குகிறது, சேகரிக்கப்படுகிறது. அது வந்து உடலில் வெப்பத்தை ஏற்படுத்தி, அளவுக்கு அதிகமான வெப்பத்தை ஏற்படுத்தி, அதுவும் அடிக்கடி உங்களுக்கு வந்து தலைவலி வருவதற்கு, அது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படுத்தி அடிக்கடி தலைவலி வருவதற்கு அதுவே காரணமாகிறது. இப்போ வீட்டில் வந்து நீங்கள் அடிக்கடி சண்டை போடுறீங்க அல்லது வேறு எங்கேயா கூட அடிக்கடி சண்டை போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைவலி வரும். அதாவது பிடிக்காதவர்களோட நீங்கள் நிறைய பழகுறீங்க, அதாவது உறவு முறையை காரணம் காட்டி குடும்பத்தில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். வெளியில் வந்து நம்ம பிடிக்காதவங்ககிட்ட பழக மாட்டோம், அதை தவிர்த்து விடுவோம். ஆனால் நம்ம வீட்டில் பிடிக்காதவர்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா அம்மா கூட பிடிக்காதவர்களாக மாறி விடுவார்கள். அம்மா, அப்பா, பெற்றோர்கள் கூட பிடிக்காதவர்களாக மாறி விடுவார்கள். பெற்றோர்களுக்கு நாம் கூட பிடிக்காதவங்களாக மாறி விடுவோம். அதனால் வந்து சகோதரர்கள், சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் இவர்கள் வந்து பிடிக்காதவர்களாக மாறி அவர்களோட நம்ம என்ன பண்ணுவோம், இவங்கெல்லாம் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்போம். இவர்களிடம் வந்து உங்களால் சண்டை போடாமல் உங்களால் இருக்கவே முடியாது. இது வந்து உங்களுக்கு தலைவலி ஏற்படுத்தும். அதனால் தலைவலி ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள், உணவு காரணம், இந்த மாதிரி உறவு முறை ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால் தலைவலியை நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் இது போன்று ஒரு நெருங்கிய உறவினர்களிடம் எப்படி பழகுவது, யாரிடம், ஒவ்வொருத்தரிடம் நம்ம எப்படி பழகுவது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு தலைவலி வரக்கூடாது, அமைதி தான் முக்கியம். மற்றபடி உறவு முறையெல்லாம் அதற்கப்புறம் தான். நமது அமைதிக்கு உதவுகிற உறவு முறை தான் நமக்கு தேவை.
அதனால் வந்து கட்டுப்பாடாக எப்படி பிறரிடம் பேசுவது, சண்டைகளை நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்படுகிற சண்டைகளை எப்படி தவிர்ப்பது, அந்த சண்டைகள் வந்து தலைவலியை ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து தலைவலியை குணப்படுத்தணுன்னா இது போன்ற சண்டைகளையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும். இல்லைன்னா ஏன்னா சண்டை போடும்போது மண்டை சூடாகிடும். அதாவது உங்களுக்கு பிடிக்காத சண்டைகள் இதெல்லாம், அது உரிமையோடு போடுகிற சண்டை இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். அது தலைவலியை குணமாக்கும். உரிமையோட நீங்கள் சண்டை போடுறதே விரும்பணும், அவங்களும் விரும்பணும், நீங்களும் விரும்பணும். ஒரு நாகரிகமான சண்டை என்பதற்காக மரியாதை குறைந்து விடக்கூடாது. மரியாதை குறைந்து அநாகரிகமாக சண்டை போடக்கூடாது. அநாகரிகமாக போடுகிற சண்டைகள் இருக்குல்ல, அது குடும்பத்திலே கூட நடக்கலாம். உங்கள் குடும்பத்திற்குள்ள அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ பிள்ளைகள் கூடனோ யார் கூட வேணாலும் அது நடக்கலாம். தாத்தா கிட்ட, பாட்டிக்கிட்ட, பேரங்கிட்ட, பேத்திக்கிட்ட, இந்த உறவு முறையை காரணம் காட்டி உரிமையோடு நம்ம வந்து அநாகரிகமாக சண்டை போடுகிற வழக்கம் நிறைய குடும்பங்களில் இருக்குது. அந்த சண்டைகள் கண்டிப்பாக தலைவலியை ஏற்படுத்தும். அதனால் வந்து தலைவலியை குணமாக்கணும்னா பல்வேறு கோணங்களில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த தலைவலி என்பது அடிக்கடி வராமல் தவிர்க்க முடியும். தலைவலி வந்துருச்சுன்னா எந்த வேலையுமே செய்யாதீங்க, படுத்து தூங்கிடுங்க. படுத்து தூங்குங்க, தனியாக எங்கேயா போய் நடந்துட்டு வாங்க. தலைவலியை வச்சுக்கிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. அது வந்து ஒரு வக்கரமான மனநிலை. ஒரு 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 உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த உடம்பு மேலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்கறையே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு உடம்பை வந்து நீங்கள் வந்து ஒரு உடலும் வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும். உடம்புக்குன்னு ஒரு உணர்வுகள் இருக்குது. அதுக்கு வந்து தலைவலி வருதுன்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு காய்ச்சலில் இருக்குது அப்படின்னா அந்த காய்ச்சலில் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஏதாவது வேலை வாங்குவீங்களா? அதை இதை செய், கடைக்கு போய்ட்டு வா, அப்படி போய்ட்டு வான்னு வேலை வாங்குவீங்களா? இல்லை. காய்ச்சல் இருக்குன்னா நீ படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடு. அதுதான். அப்போ நம்ம உடம்புக்கும் ஒரு தலைவலி வருது, வயிற்று வலி வருது, உடலில் ஏதோ ஒரு வலி இருக்குது அப்படின்னா முழுமையாக ஓய்வு கொடுத்துடணும். நீ வேலை செய்ய வேண்டாம், நீ படுத்து ரெஸ்ட் எடு. அந்த மாதிரி ஒரு உடம்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா உடம்பை வச்சு தான் நம்ம வாழ்கிறோம். அப்படிங்கும்போது அந்த உடம்புக்கு எப்போதுமே பிரச்சனை வருவதில்லை. எப்போது ஒரு தலைவலி வருது, அப்போ கூட நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா? அந்த உடம்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பியா? அந்த உடம்புக்கு நீ ஓய்வு கொடுக்க மாட்டியா? அந்த உடம்பை வந்து ஏன் அடிமையாக பார்க்குற? அந்த உடம்புக்கு மரியாதை கொடு, ஓய்வு கொடு. அப்போ தான் வந்து அதான் வந்து ஒரு நாள் உடம்பை நீங்கள் அணுகுகிற விதம் வந்து உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை நீங்கள் செய்யணும். உடம்புல நீங்கள் எப்போதும் நான் என்னுடைய வேலை செஞ்சுட்டே இருப்பேன், தலைவலி வந்தால் என்ன, எது வந்தால் என்ன, நான் எப்போதும் என் வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அப்போ வந்து அந்த உடம்புல உள்ள பிரச்சனை பெரிதாக மாறிவிடும். உடம்புக்கு நீங்கள் மரியாதையே கொடுக்கல, உடம்பை ஒரு அடிமை பொருளாக பார்க்கிறீர்கள் என்று பொருள். வெள்ளை சீனி கலந்த டீ காஃபி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைவலி வரும். வெள்ளை சீனி என்பது வந்து கெமிக்கல் போட்டு சுத்திகரிக்கிற ஒரு உணவுப் பொருள். அதை வந்து அதில் கெமிக்கல் போட்டு அதை ப்ளீச் பண்ணி அதை வெள்ளையாக மாற்றுறாங்க. அதனால் அதை நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா, அதை கலந்து நீங்கள் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த வழக்கம் உங்கள்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வரும். அதனால் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அது மாதிரி சிக்கன் சாப்பிட்றது, கோழிக்கறி சாப்பிடுகிறவர்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும். கோழிக்கறி வந்து ஒரு பயங்கரமான சூட்டை ஏற்படுத்துகிற ஒரு உணவு. அதனால் அதை சாப்பிட்டா அடிக்கடி தலைவலி வரும். அதனால் கோழிக்கறியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. அது உடல் எதிர்ப்பு சக்தியை முற்றிலும் சிதைத்துவிடும். மற்றபடி அது மாதிரி மாமிச உணவு, கோழிக்கறி மட்டும் இல்லை, மாமிச உணவு, மீன் உணவு இதெல்லாம் சாப்பிட்டா அடிக்கடி தலைவலி வரும். அதனால் அதில் முக்கியமானது இந்த கோழிக்கறி வந்து ரொம்ப மோசமான உணவு. அடிக்கடி தலைவலி வருகிறவர்களுக்கு இந்த கோழிக்கறி சாப்பிடுகிற வழக்கம் இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு கோழிக்கறி தான் முக்கியம்னா அதை சாப்பிடுங்க. தலைவலி குணமாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிடவே கூடாது. உணர்ச்சிகள் வன்மையாக மாறும்போது அது மூளையில் தலைவலியை ஏற்படுத்தும். உணர்வு என்பது உணர்வை கட்டுப்படுத்துகிற வேலை எல்லாத்தையும் வந்து மூளை தான் பார்த்துக்குது. அப்போ உணர்வு என்பது வன்மையாக மாறும்போது, கடினமானதாக மாறும்போது அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மூளைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வந்து வலியை ஏற்படுத்துகிறது. மூளையை வந்து அளவுக்கு அதிகமாக உழைக்க வேண்டிய அவசியம் வருது. அதனால் அது மூளையில் வலியை ஏற்படுத்துகிறது. இப்போ சிகரெட் பிடிச்சாக்கா உணர்ச்சிகள் வன்மையாக மாறும். அப்போ வந்து அந்த உணர்ச்சிகள் வன்மையாக மாறும்போது அதை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து மூளைக்கு அதிகப்படியான சிரமத்தை கொடுக்கிறது. அது வந்து மூளையில் வலியை ஏற்படுத்தும். மூளையில் ஏற்படுகிற வலி தான் தலைவலி அப்படின்னு நான் பார்க்கணும். நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடும்போது மரண பயம் ஏற்படும். மரண பயம் வரும்போது உணர்ச்சிகள் வன்மையாக மாறிவிடும், வன்முறையாக மாறிவிடும். அது வந்து தலைவலியை ஏற்படுத்தும்.
செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகளை சாப்பிடும்போது அது தலையில் வலியை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த உணவை செரிப்பதற்கு மூளை வந்து கட்டளைகளை பிறப்பித்து அந்த உறுப்புகளை அதிகமாக வேலை வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வந்து சிரமமாக இருக்குது. அந்த உறுப்பால் என்னால் முடியலை, இவன் சாப்பிட்ற சாப்பாட்டை என்னால் செரிமானம் பண்ண முடியல, ரொம்ப கடினமான உணவுகளை இவர் சாப்பிடுகிறார் அப்படிங்கும்போது மூளை வந்து ரொம்பவும் சிரமப்படுது. என்னடா இப்படிப்பட்ட கடினமான உணவுகளெல்லாம் நல்ல மென்மையாக எளிதாக செரிமானமாகிற உணவுகள் ஏராளமாக இருக்க இவர் வந்து செரிமானம் செய்வதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடுகிறார். என்னால் இதை செரிமானம் செய்வது வேலை செய்வது இவரது உடலில் வேலை செய்வது எனக்கு கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு அப்போ வந்து தலைவலி வந்துடும். தலைவலி வருவதற்கு இது ஒரு காரணம். வன்முறை உணர்ச்சி என்பது மிருக உணர்ச்சி ஆகும். மனித உணர்ச்சி என்பது அவர்கள் மென்மையான உணர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள், தாவர உண்ணிகள். மனித உயிர்கள் என்பவர்கள் தாவர உண்ணிகள். அதனால் அவர்களுடைய உணர்வுகள் என்பது மென்மையானது. வன்முறை உணர்ச்சி என்பது மிருக உணர்ச்சி கூட கிடையாது, பேய் உணர்ச்சி. மிருகங்களை தாண்டி அடுத்த நிலை என்பது பேய்களாக மாறிவிட்டார்கள் மனித உயிர்கள். இது வந்து பேய்களுடைய உலகம். இது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இது வந்து பேய்களுடைய உலகம். நாமெல்லாம் பேயாக மாறிட்டோம். அதனால் பேய்களுக்கு ஏற்படுகிற வலி தான் தலைவலி. தலைவலி என்பது பேய்களுக்கு ஏற்படுகிற வலி. நோய்கள்லாம் வந்து பேய்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், உடலில் ஏற்படுகிற உபாதைகள். பேய்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்பட்டால் அதுதான் வந்து இந்த மாதிரியான நோய்கள் உருவாகிருக்கு. வன்முறை உணர்ச்சி ஏற்படுவது தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. குற்ற உணர்ச்சி, நாம் குற்றங்கள் செய்யும்போது ஏற்படுகிற உணர்ச்சி தான் குற்ற உணர்ச்சி. அந்த உணர்ச்சிகள் அடிக்கடி நம்ம குற்றம் செய்யும்போது அது நமது உடலில் நோய்களாக அது மாறுகிறது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம், அது ஒரு குற்றம். நமது உடலுக்கு நாம் செய்கிற ஒரு அடிப்படையான குற்றம். அந்த குற்றம்தான் நான் பிறருக்கு செய்கிற குற்றங்களுக்கு காரணமாக தூண்டுதலாக இருக்கிறது. பிறருக்கு குற்றம் செய்வதற்கான மனநிலையை நாம் எப்படி பெறுகிறோம் என்றால், அதற்கான நியாயத்தை எப்படி பெறுகிறோம் என்றால், பிறருக்கு நாம் குற்றம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான நியாயம் எங்கிருந்து வருகிறது என்றால், நமது உடலுக்கே நாம் குற்றம் செய்கிறோம், நமது உடலையே நாம் அழிக்கிறோம். குற்றத்தினோட விளைப்பு, குற்றத்தோட நோக்கம் என்னென்னா அழிப்பது தான். பிறருக்கு நாம் குற்றம் செய்கிறோம் என்றால் பிறரை அழிப்பதற்காகத்தான் பிறருக்கு குற்றம் செய்கிறோம். அப்போ நமது உடலுக்கு நாம் குற்றம் செய்கிறோம் என்றால் நமது உடலை நாம் அழிக்கிறோம். பிறருக்கு குற்றம் செய்வதற்கான அந்த நியாயம் எங்கிருந்து பிறக்கிறது என்றால், நமது உடலுக்கே நாம் குற்றம் செய்து நமது உடலை நாம் அழிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து பிறருக்கு குற்றம் செய்து பிறரை அழிப்பதற்கான நியாயம் அங்கிருந்து தான் உருவாகிறது. நமது உடல் இந்த நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றோம்ல, அதான் வந்து முதல் குற்றம். அங்கிருந்து தான் குற்றங்கள் ஆரம்பிக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இருக்குல்ல, அதுதான் குற்றங்களின் தொடக்கம். அதனால் உப்பு பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, சமைச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நோய்களுக்கான ஆரம்பம். அதுதான் முதல் குற்றம். மனித உயிர்களின் முதல் குற்றம் எதுனாக்கா, உப்பை கலந்து உணவை சமைத்து சாப்பிட்டது தான் மனித உயிர்களின் முதல் குற்றம். அந்த குற்றம்தான் மனித உயிர்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும், அத்தனை நோய்களுக்கும், அத்தனை குற்றங்களுக்கும் காரணமாகவும் ஆதாரமாக இருக்கிறது. உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிடுவதை ஒட்டுமொத்த மனித இனமும் கைவிட்டு விடும் பொழுது மனித உயிர்கள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். மனித உடலிலிருந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. எரிகிற கொல்லி எப்படிங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி, குற்றம் என்பது கொதிப்பதாக இருந்தால், எரிவது என்பது உப்பாக இருந்தால், உப்பு வந்து எரிகிற கொல்லியை நம்ம அணைச்சிட்டோம் அப்படின்னா, உப்பை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா, அந்த குற்றம் என்பது கொதிக்கின்ற அந்த குற்றம் என்பது தானாகவே அடங்கிவிடும்.